யூடியூப்பில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளத்துக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்லோட் தம்ப்நெயில் ஆப்ஷனை பல தடவை கிளிக் பண்ணி பார்த்துட்டேன், பட் அது ஒர்க் ஆகலை. கூகுள் ப்ளே ஸ்டோரில் யூடியூப் ஸ்டூடியோ அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டூடியோ அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும். வீடியோஸில் ஃபஸ்ட்டாக பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ண ரெடியாக வச்சுருக்கிற வீடியோ டிராஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வீடியோ தான் நம்ம தம்ப்நெயில் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கிற வீடியோ. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவோட பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பாருங்கள், பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் வீடியோ இமேஜுக்கு மேலே பாருங்கள், மறுபடியும் ஒரு பென்சில் மாதிரி எடிட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தம்ப்நெயில் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேவில் நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளேவில் நம்ம செலக்ட் பண்ண தம்ப்நெயில் ஃபோட்டோ இருக்கும், சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தம்ப்நெயில் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. நம்ம செலக்ட் பண்ணி சேவ் பண்ண தம்ப்நெயில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். யூடியூப் டீம் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது சரியாகிற வரைக்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க.